மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். ஆன்ம நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கம். இப்போ கிஷ்கிந்தா காண்டம் கதையை பார்ப்போம். இந்த அனுமன் அருள் கவசம் அப்படின்னு ஒரு புத்தகம் ஒன்று. இது வந்து ₹2 விலை. பள்ளிகளுக்கெல்லாம் ₹1 யாரையும் வாங்கி கொடுத்தா நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். இந்த அனுமனை பற்றி சொல்லும் பொழுது இந்த பாட்டை படிப்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அதில் தொடர்ந்து அனுமனுடைய சாதனைகளை எல்லாம் சொல்லியிருக்கேன். வல்லவர்க்கு வல்லவன், நல்லவர் நாயகன், சொல்லின் செல்வன், சுந்தரன் அனுமன், நொந்தோர் துணைவன், நோய் நீக்கும் மருத்துவன், சிந்தை கவர்வோன், சீராளன் பேராளன், விண்ணவர் வியக்கும் வெற்றி வெல்லான், பெண்ணே எண்ணா பெருவீரன் இவனே, சானகி துயரினை சாய்த்த செம்மல், தானினும் உணர்விலா தகைசால் அறிஞன், நன்னிய துயரினை நசிப்பவன். இதெல்லாம் அனுமனிடம் இருக்கின்ற ஒரு குணங்களை எல்லாம் நான் பார்த்ததை நான் இங்கே உங்களுக்கு சொல்லுகிறேன். அனுமார் எதுனால சந்தோஷப்படுவார் தெரியுமா? அவரை நீங்கள் அவரோட ஒரு நட்பு வச்சுக்கணும். எவ்வளோ சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா எல்லா ஆஞ்சநேயர் கோயிலையும் நல்ல கும்பல் இருக்கும். அனுமாரை உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக வேணும் அப்படின்னா வச்சுங்களேன். அதுக்கு வந்து இந்த அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவகம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ அப்படின்னு ஒரு மந்திரம், நல்ல மந்திரம். இன்னும் புத்திர் பலம் யசோதேரியம் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அனுமார் யார் எது கேட்டால் மகிழ்வார் என்றால் ராமனுடைய பெயரை கேட்டால்தான் மிகவும் மகிழ்வார். ஏனென்றால் ராம விதையில் அண்டமே அடங்கும் என்று அனுமார் நம்புகிறார். ராம எனும் சொல் பரம்பொருளாகும். ராம எனும் சொல் முனிவர்கள் விருப்பம். ராம எனும் சொல் அறிவின் உறைவிடம். ராம எனும் சொல் அறவழி காட்டும். ராம எனும் சொல் இன்பம் ஈனும். ராம எனும் சொல் அருளுமே அனைத்தும். நீங்கள் அனுமாரை போய் பார்த்து எனக்கு எதாவது செய்யுங்க அப்படின்னா ராமான்னு சொல்லு, நான் செய்வேன் அப்படின்வார். இது உண்மை, சத்தியம். நான் இன்னொரு முறை இதுக்கு விளக்கமெல்லாம் இன்னொரு சொல்கிறேன். இப்போதைக்கு இது சத்தியம், அவ்வளோதான். ஏன்னா ஒரு சத்தியமான காவியத்தை பற்றி பேசினுக்கோம். நம்ம சும்மா ஏதாவது தோணுனதெல்லாம் பேச முடியாது. எது உண்மையோ அதை மட்டும்தான் பேசணும். அதனால் இந்த அனுமார் என்ன பண்ணார், அவன் ரிஷியமுக பருவத்தில் போன உடனே வாலி அவனும் அனுப்பிச்சிட்டான் போல இருக்கடான்னு சொல்லி சுக்ரீவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். நான் போய் பார்த்துட்டு வரேன் என்ன. ஏன்னா ஆஞ்சநேயர் எல்லா விதத்துலேயும் கட்டிக்காரர். அப்பா போயிட்டு இந்த மாதிரி ஒரு மந்திரி இருந்தான்னா போகிறோம். மந்திரி கழகு வரும்போரோட உரைத்தல். நீ கவலைப்படாத, நம்ம ஆஞ்சநேயர் நமக்கு துணை இருந்தால் எல்லாமே நம்ம ஜெயிச்சிடலாம். ஏன் அவ்வளோன்னு கேட்டோன்னா ஆஞ்சநேயரும் தர்மத்தின் மற்றொரு வடிவம். தர்மம் ராமபிரான் என்றால் தர்மத்தின் தனிமை தீர்ப்பான் அப்படிங்கிறார் கம்பர். தர்மம் தனியாக இருந்தால் பாவம் திண்டாடும். அதுக்கு துணை வேணும்னா அதுக்கு ஆஞ்சநேயர் வேணுங்கிறான். தர்மத்தின் தன்மையை தர்மத்தின் தனிமையை தீர்க்கின்றவன் ஆஞ்சநேயர். தர்மத்தின் தனிமை தீர்ப்பான் அப்படிங்கிறது தான் வேர்டு, கம்பனுடைய வார்த்தை. ஒல்லுமோ மாருதி அறத்தை ஓம்புவான் இன்னொரு இடத்துல சொல்லுவார். கடைசியில் இன்னொரு ராமாயணத்தில் அதாவது கும்பவரனை வதப்படலும் போது வரும், ஒல்லுமோ மாருதி அறத்தை ஓம்புவான். மாருதி இருக்கின்ற பொழுது, ஆஞ்சநேயர் இருக்கின்ற பொழுது அங்கே தர்மம் தான். நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்குள்ளே சுத்தமாக போகிறேன்னா அவருக்கு பிடிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடம் அப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல எந்த விதமான அசுத்தமான சக்திகள் எல்லாம் நெருங்க விடாமல், ஏதாவது உங்களுக்கு துன்பம் ஏதாவது இருந்தது என்றால் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு நிச்சயமாக சால்வேஷன், உங்களுடைய துன்பம் நீங்குவதற்கு வாய்ப்பு அதிகம் உண்டு. அதை விட ஆஞ்சநேயா நான் ராமான்னு சொல்லிக்கிறேன் என்னை காப்பாற்றுன்னு போனால் ஆஞ்சநேயர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இது உண்மை. அது அப்படி தான். இன்னும் இவர் பேர் சொல்ல முடியல, அவங்களுக்கு தன்னை சொன்னால் பிடிக்காது. நம்ம திருநாவுக்கரசருடைய அடிவரான அப்பூதி அடிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம்ல, இதெல்லாம் உண்மை. அவங்களுக்கு தன்னுடைய குருமார் தான் முக்கியம், தன்னுடைய தலைவன் தான் முக்கியம். அவனே தான் சொன்னால் தாங்க மாட்டாங்க, என்ன எவ்வளோ வேணால் சொல்லுங்கன்னு. ஆனால் இறைவனுடைய தன்மையை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க,
இறைவனை என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் தொண்டர்களை ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு கடவுள் நினைப்பாரான். ஆக இவர்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ ஒரு நெருக்கமான உறவு கொண்டவர்கள். அடியவனும் இறைவரும் ஒன்று தான். 2 பேரும் ஈருடல் ஆனால் ஓர் உயிர் என்பது போல சிந்திப்பார்கள். இன்னும் நல்ல விளக்கம் அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு கதையை பார்க்கலாம். அனுமார் சந்நியாச வேடம் பூண்டு வந்து நின்றார், பேசுகிறார். ராமபிரான் யார் பேசினாலும் பொறுமையாக கேட்பார். கடைசியில் தான் தன்னுடைய கருத்தை சொல்லுவார். ஆலோசித்து முடியாதெல்லாம் முந்தானத்தி நம்ம அயோத்தியா காண்டம் போது பார்த்தோம். இப்போ சொன்னார், லக்ஷ்மணா, இவன் ரிக்வேதம் கிரமப்படி படித்தவனை போல் பேசுகிறார். இந்த ஆஞ்சநேய இந்த சன்னியாசி வேடம் பூண்ட இந்த ஆள் ஒரு பிராமணரா, இவர் என்ன ஒன்றும் புரியல. ஆனால் நல்லா படிச்சிருக்கணும்னு எனக்கு புரியுது. ரிக்வேதத்தை கிரமப்படி படித்தவன் எப்படி பேசுவானோ அப்படி பேசுகிறார். யஜுர்வேதத்தை பயன்படுத்த தெரிந்தவன் எப்படி பேசுவானோ அப்படி பேசுகிறார். சாமவேதத்தின் இரகசியத்தை அறிந்தவன் எப்படி பேசுவானோ அப்படி பேசுகிறார். இவர் சகல விதமான இலக்கணங்களை எல்லாம் தெரிந்தவராக இருக்கிறார். பேசும்போது தப்பாக பேசுகிறதே இல்லை. ஏதாவது இந்த வார்த்தை இது தேவையில்லையா, இதை பயன்படுத்தியிருக்கலாமே, இப்படி பேசியிருக்காரேன்னு சொல்ல எல்லாம் கரெக்டாக பேசுகிறாராம். அப்போ அதனால தான் அவர் சொல்லின் செல்வன் அப்படின்னாரு கம்பர். அந்த வார்த்தைகளை பேசும்போது அவ்வளவு அழகாக பேசுகிறார். அதனால் இவரோட தொடர்ந்து பேசி அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. 2 பேரும் எதுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. வாங்க சுக்ரீவன் கிட்டன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அதில் என்ன வேடிக்கைன்னா, ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அந்த சுக்ரீவனுக்கும் ராமருக்கும் எப்படியாவது ஒரு தொடர்பு ஏற்படணுங்கிறதுக்காக ரொம்ப துடிப்பது அனுமார் தான். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பேசினுக்கும் போதே நெருப்பம் அக்னி மூட்டி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சத்தியம் பண்ணுங்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணுவார். அவ்வளோ ஒரு கெட்டிக்கார தன்மை. அப்படி தான் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். என்ன தன்னுடைய தலைவன் என்ன சிந்திக்கிறான் அது மனசில் வாங்கிட்டு செய்யணும். அவன் தான் வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, குறிப்பில் குறிப்பு உணர்வானை உறுப்பினுள் யாது கொடுத்தாயினும் கொடல். வள்ளுவரை நம்ம நாட்டில் இன்னும் சரியாக நம்ம பயன்படுத்திக்கல. வள்ளுவனை நாம் ஒழுங்காக வள்ளுவரை நான் ரிஷின்னு தான் குறிப்பிடும், நாம் எப்போவுமே குறிப்பிடுவேன். திருவள்ளுவர் ரிஷியின் வாக்கை நாம் சரியாக பயன்படுத்தினால், வாழ்க்கையிலே அதை பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கை தரம் எங்கேயோ போயிடும். ஒவ்வொரு இடத்துலையும் யோசனை பண்ணி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, தர்ம சங்கடமான ஒரு நிலைமை வருது, இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், முன்னே திருக்குறள் எடுத்து படிங்க. வள்ளுவர் இதுக்கு என்ன சொல்லியிருக்காரு, அதை ஒரு இலக்கியமாகவோ பெரிய எல்லாத்தையும் சொல்லிட்டாரோ வான சொல்லுவாங்களே, ஏதாவது அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்து புகழ், நீ என்ன உள்ள வாயின, ஒரு பாட்டின் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறாயா? இந்த வள்ளுவனுடைய வார்த்தை உனக்கு உள்ளே போயிருக்கிறதா? இதுதான் நம் வள்ளுவருக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி. அப்போ தான் வள்ளுவர் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். அவங்களாம் ஒரு அமரர்கள், அமர வாழ்வை தமிழ் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரி இப்போது இந்த 2 பேருக்கு நட்பை ஏற்படுத்தி கொடுத்தார் அனுமார். சுக்ரீவனுடைய கையை பிடித்து கொண்டு ராமர் சொன்னார், இனிமேல் சுகமும் துக்கமும் நமக்கு இருவருக்கும் பொது, நமது இருவருக்கும் சுகமும் துக்கமும் பொது என்று சொன்னார். ஒரு வழியாக வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு அனுமார் நினைச்சார். ஆனாலும் சுக்ரீவனுக்கு சந்தேகம், இந்த ஆளால் முடியுமா, வாலி எப்பேற்பட்ட ஆள், அவனை தகர்க்க முடியுமாங்கிற எண்ணமெல்லாம் இருந்தது. நான் நினைக்கிறேன் அதனால தான் சந்தேகம் இருந்தால் உருப்பட முடியாதுங்கிறது பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்வார். சந்தேகப்பட்டவன் அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமையாதுங்கிறார். அதாவது இறைவனை பற்றி நம்பிக்கை மட்டும் இருக்குமா, அப்படி ஒரு குருவிடமோ இறைவனிடமோ பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்கணும். அதுவும் குருக்கிட்ட மட்டும் அவர் நம்மக்கிட்ட ஒன்றுமே எதிர்பார்க்கறதில்லை. ஒன்றுமே நீங்கள் குருவுக்கு கொடுக்க வேண்டாம். உண்மையாக தெரிஞ்சுங்க, குருவுக்கு ஒன்றுமே கொடுக்க வேண்டாம். அவர் என்ன சொன்னாரோ அதை நீ அப்படியே பின்பற்றினால் குருவுக்கு ரொம்ப ஆசை, உங்களுக்கு நிறைய நல்லது செய்வார். அதுதான் ஒரு குருவினுடைய மகிமை. அதெல்லாம் பற்றி பிறகு பார்ப்போம். இப்போ நம்ம தொடர்ந்து போகலாம். உடனே சுக்ரீவனை கூப்பிட்டு, உங்களுக்குள்ள உனக்கும் உங்கள் அண்ணனுக்கும் தகராறு வந்ததுக்கு என்ன காரணம் சொல்லு அப்படிங்கிறார். உண்மையாக சொல், நான் அதுக்கப்புறம் ஆராய்ந்து எது நல்லதோ அதை செய்கிறேன், உனக்கு எது நல்லதோ அதை செய்கிறேன்கிறார். அதே போல் சொல்கிறாரு, வாலியை வதம், அதாவது வாலியை ராமபிரான் அம்பு போட்டு கொன்று கொடுக்கிறார்.
வாலி ராமர் மேலே ரொம்ப ரொம்ப பிரியம் உடையவர், மதிப்பு வைத்திருந்தார். இந்த வாலி யாரு? வாலி தேவர்களைச் சேர்ந்தவன், தேவர்கள் வம்சத்தில் பிறந்தவன். இவன் ராவணன் ராட்சசர்களோடு சேர்ந்தவன். வாலியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருந்தது ஒன்றே ஒன்று தான், ஆணவம். இப்போ கூட சொல்வா, தார சொல்வா, அது ராமரோட தொடர்பு வச்சுருக்காங்க, அங்கதன் போய் தெரிஞ்சுட்டு வந்திருக்கான். இப்போது சுக்ரீவன் சண்டைக்கு வரான்னா அங்கே ராமர் இருக்காரான், அவரால் தான் இவன் சண்டைக்கு வரான்னு சொன்னாங்க. சண்டைக்கு போகாதீங்க, ஒன்றும் பண்ணுங்க, சுக்ரீவனை கூப்பிடுங்க, பாப்பா ராஜ்யத்தில் பாதி எடுத்துக்க அப்படின்னு. பேசாமல் சமாதானமாக போகலாம், அந்த ராமரோடையும் சமாதானம் செய்து கொள்ளுங்கள் என்றால் நம்மளும் ராமரை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருக்கோம், அவரை பார்க்கலாம் அப்படின்னு. உடனே ராமர் அப்படிலாம் செய்ய மாட்டார், நீ சும்மா அவனோட கொழுப்பை அடக்கிறேன். உண்மையில் ராமர் வாலியினுடைய கொழுப்பை அடக்கினார். அதாவது எல்லா விதத்திலும் உயர்ந்து நிற்கின்ற வாலி ஆணவத்தை வைத்திருந்தான். அந்த ஆணவத்தை அகற்றி அவனை உயர்ந்த பதவிக்கு மோட்சத்தை கொடுத்தார். அதுதான் உண்மை. இதை விட்டு வாலி செய்தது தப்பா ரைட்டான்னு கேட்கறதுக்கு நமக்கு அருகதை இல்லை. ராமரை போன்ற ஒரு நல்ல உத்தமமான குணங்கள் உங்களுக்கு இருந்ததென்றால் அப்புறம் பேசுங்க, அப்புறம் வாங்க ராமரை பற்றி பேசலாம். எங்கேயாவது அடுத்தவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு தன்னுடைய வாழ்க்கையை பணயம் வைத்தவன் ராமபிரான். இதுதான் வாழ்க்கை. தன்னுடைய வாழ்க்கையே அடுத்தவர்கள் நன்மைக்காக, அந்த மாதிரி இப்போ இருக்காங்க. உண்டாலம்மை உலகம் இந்திரர் அமிர்தம் ஏய்வதாயினும் தமியர் உண்டலும் இலரே, பிறர் அஞ்சுவது அஞ்சி பழியனின் கொள்ளார் என்ன புகழனின் உயிரும் கொடுக்குவர் அப்படின்னு புறநானூற்று பாடல் வரும். இது நான் பழியனின் புகழனின் உயிரும் கொடுக்குவர். அப்புறம் அதுக்கப்புறம் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழனின் உயிரும் கொடுக்குவர், பழியனின் அது ஒத்துக்க மாட்டார்னு வரும். அதுக்கப்புறம் தமக்கென முயலா நோன்றாள் பிறர்க்கென முயல்னர் உண்மையாலே. தமக்காக வாழாமல் பிறருக்காக யார் வாழ்கிறார்களோ அவர்கள் உன்னதமானவர்கள், அவர்களால் தான் இந்த உலகம் இருக்கிறது. அதனால்தான் ராமபிரானுக்கும் இன்றைக்கும் மரியாதை. என்ன, எனக்கு ஒன்றும் வேண்டாம், எல்லாம் நீ எடுத்துக்க, எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ நல்லா இருந்தால் போகிறோம், இந்த எண்ணம் இருந்ததால் தான். இது பற்றி வேதத்தில் ஒரு கருத்து உண்டு. நல்ல செய்யால் மோட்சமில்லை, குழந்தைகளால் மோட்சமில்லை, ஆனால் மோட்சம் வேண்டுமென்றால் தியாகம்தான். எவன் தியாகம் செய்கிறானோ அவன்தான் புகழடைகிறான் என்ற கருத்தை வேதம் சொல்லும். இப்பொழுது ராமபிரான் வாலியிடம் சொல்லுகிறார் இந்த வார்த்தையினுடைய நல்ல பாருங்க. தண்டிக்க தகுந்தவனை தண்டிக்கிறவனும் அப்படி தண்டனை அடைகிறவும் அதனால் பயனடைவார்கள். புரியுதா? இப்போ நம்ம ஒரு தப்பு செஞ்சோன்னா அந்த தண்டனைக்கு உண்டான அந்த தண்டனைக்கோ அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சிருவோம். ஒரு தப்பு பண்ணான்னா தண்டனை அனுபவிச்சிருவோம். இது பண்ணினோம், அதனால் இந்த கஷ்டம் வந்தது, நம்ம ஏற்றுப்போன்னு வாழ்கின்ற பொழுது நாம் உயர்வோம். இதை மட்டும் நம்ம இதில் உள்ள வாங்கிக்க வேண்டிய விஷயம் அவ்வளோதான். நீ இப்பொழுது தண்டிக்கப்பட்டாய், இப்பொழுது பாவம் நீங்கியது, உனக்கு உன்னுடைய சுத்த ஸ்வரூபத்தை நீ அடைந்து விட்டாய் வாலி அப்படின்னு ராமர் சொன்னார். சொல்கின்றவன் பரம்பொருள் என்பது வாலிக்கு தெரியும். புரியுதா? ராமர் தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக புடம் போட்டு இறைநிலையை அவர் அடைகிறார் அப்படின்னு அவர் நினச்சிருக்கார். ஆனால் உண்மையில் அவர் இறைவனாக இருப்பதால் இந்த வார்த்தைகள்லாம் சாதாரணமாக அவர் வாயிலிருந்து வருகிறது. இப்படி தான் அதை இன்டர்பிரேட் பண்ணி பார்க்கணும். வாலி என்ன சொல்கிறான்? சுக்ரீவா, தாரை ஏதாவது அட்வைஸ் பண்ணால் அதை கேட்டுக்க, தாரையினுடைய வார்த்தையை வீண் போகாது. இப்போ கூட தாரை என்ன சொன்னான்? நான் பாதி ராஜ்யத்தை கொடுத்து சந்தோஷமாக இருங்கன்னா நான் கேட்கலை என்ற கருத்தை சொல்கிறான். வாலியால் தாரை அழகுன்னு அழகா ராமர் சொன்னார், வாலியால் நீ எவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிச்சியோ அதே சந்தோஷம் உனக்கு குறைவு ஏற்படாது. உன் பிள்ளை அங்கதுன்னு ஆட்சிக்கு வருவான், சும்மா அழாது. என்ன உனக்கு வீரர்களுடைய ஒரு தன்மையை பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னு உடனே அவள் சமாதானம் அடைந்தாள். ஸ்ரீ ரமண பகவானிடம் பலர் வருவார்கள், தங்கள் துக்கத்தை எல்லாம் கொட்டுவார்கள். பகவான் ஒரு பார்வையாலும் ஒரு சில வார்த்தைகளாலும் அவர்களை சமாதானப்படுத்துவார். அந்த முறையிலே தாரை ஒரு சமாதானம் அடைந்தாள் அப்படிங்கிறார் வால்மீகி. எல்லாரும் அழுகிறார்கள். இந்த மரணத்தை பற்றி
வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் கொஞ்சம் ஒரு அனலைஸ் பண்ணி மரணத்தால் துன்பம் படுகின்றவர்களுக்கு சொல்லணும்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. இந்த இடத்துல சொல்கிறாரு, சரி உலக வழக்கப்படி அழுதீர்கள், இந்த அழுதுனால இறந்தவருக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம அழுதுனால அவங்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. உண்மையில் பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகளுடைய புத்தகம் ஒன்று, மரணத்துக்கு பின் மனிதர் நிலைங்கிற இடத்துல புக்கில் சொல்லுவார். அவரோட குழந்தை இறந்தப்போ, சின்ன குழந்தை இழந்தபோது 3 நாள் அழுதுகிட்டே இருந்திருக்காரு. அந்த குழந்தை வந்து, அப்பா ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க, நான் நிம்மதியாக இருக்க முடியலையே அப்படின்னு சொன்னதான். இறந்தவர்கள் மகிழ்வாக இருக்கிறார்கள், நம் அழுகையால் அவர்கள் துன்பப்படுகிறார்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், இறந்தவர்களுடைய செயல்களை எண்ணி பார்த்து அதன்படி அவர்கள் சொன்னபடி நடந்து கொள்வது நல்லது. இது வந்து ஈசாவாஸ்ய உபநிடதம் சொல்லுகிறது. அக்னியிலே ஒரு உடலை எரிக்கின்ற பொழுது அந்த மந்திரம், வாயுரநிலம் அமிர்தமதேதம் பஸ்மாந்தம் சரீரம் கிருத்தோ ஸ்மர கிருத்தம் ஸ்மர கிருத்தோ ஸ்மர கிருத்தம் ஸ்மர. இல்லை, அந்த பாட்டினுடைய பொருள் நான் வந்து எங்கள் காவிரி கரையில் இருக்கிறவங்க கிட்ட கூட இந்த மந்திரத்தை சொல்லி